உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதா? தொப்புள் கொடி ரத்தத்தை சேமித்து வச்சா எதிர்காலத்தில் உதவலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயம் இந்த காணொலியை பாருங்கள். நிறைய பேர் இப்போது இந்த தொப்புள் கொடி ரத்தத்தை சேமித்து வைக்கிற அம்பிளிக்கல் கார்ட் பிளட் பேங்கிங் அப்படிங்கிற திட்டத்தை இப்போ நிறைய பேர் பணம் கொடுத்து நிறைய பேர் பண்ணுறாங்க. இது உண்மையாக ரெக்கமெண்டடாக பார்த்துருவாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதை சேமிச்சு வச்சுட்டா எதிர்காலத்தில் அந்த குழந்தைக்கு ஏதாவது மரபணு நோய்கள் வரும்போது இந்த தொப்புள் கொடி ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுங்க, ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ், இது மூலமாக ஏதாவது ஸ்டெம் செல் தெரப்பி, ஜீன் தெரப்பி இதெல்லாம் நம்ம பண்ணிட முடியும். அதனால் அந்த மரபணு நோய்கள்லேருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைச்சிடும் அப்படின்னு நம்புகிறாங்க. இது முற்றிலும் தவறான புரிதல். ஏன்னா அந்த குழந்தையோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸு அந்த குழந்தைக்கே மரபணு நோய் தீர்க்க உதவி செய்யாது. சரிங்களா? ஸோ அதனால தான் ஏஏபி ஐஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய இந்திய மற்றும் சர்வதேச பீடியாட்ரிக் அசோசியேஷன் எதுவும் இந்த ஸ்டெம் செல் பேங்கிங் அப்படிங்கிறத சுய பயன்பாட்டுக்காக அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குங்க. அதாவது ஒருவேளை ஒரு பிளட் செல் பேங்க்கில் இந்த மாதிரி தொப்புள் கொடி ரத்தத்தை ஒரு 10,000 பேர் 1,00,000 பேர் சேமித்து வச்சுருக்காங்கன்னா அந்த குழந்தையோட ரத்தம் அந்த குழந்தைக்கே உதவாது. பட் இன்னொருத்தரோட தொப்புள் கொடி ரத்தம் இந்த குழந்தைக்கு உதவலாம். ஸோ பப்ளிக் ஸ்டெம் செல் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொருத்தரது நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னா வேணால் இந்த திட்டம் கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எதிர்காலத்தில் இந்த ஸ்டெம் செல்ஸை நம்ம சாதாரண உங்களுக்கு போன் மேரோ நம்மளுடைய ரத்தத்திலேருந்தே எடுக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் இப்போ ரேப்பிடாக அட்வான்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு காலகட்டத்தில் எதிர்காலத்தில் தொப்புள் கொடியிலேருந்து தான் இந்த ரத்தம் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போயே அந்த டெக்னாலஜிலாம் வந்துட்டுருக்கு. ஸோ உங்கள் குழந்தையோட தொப்புள் கொடி ரத்தம் பெரும்பாலான நோய்களுக்கு உங்கள் குழந்தைக்கே உதவாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ரேராக கேன்சர்ஸ் மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் உதவலாம். இன்னொருத்தரோட தொப்புள் கொடி ரத்தம் வேணால் உங்கள் குழந்தைக்கு உதவலாம். ஸோ இதை அந்த நீங்கள் சொல்கிற கம்பெனிகள்லாம் அனுமதிக்குதாங்கிறத பார்த்துக்குங்க. அப்புறம் எதிர்காலத்தில் இதெல்லாம் தேவைப்படாமே போகலாம்ங்கிறதையும் மனசில் வச்சுங்க. இதெல்லாம் புரிஞ்சு வச்சுட்டு இதுக்கான சரியான முடிவை யோசித்து எடுங்க.